Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ஜெம் ஏரோமேட்டிக்ஸ் லிமிடெட் ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி அக்டோபர் 1997ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க வந்து ஸ்பெஷாலிட்டி இன்கிரீடியன்ஸ் அதாவது எசென்ஷியல் ஆயில்ஸ் அரோமா கெமிக்கல்ஸ் அண்ட் வேல்யூ ஆடட் டெரிவேட்டிவ்ஸ் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு ஓவர் 2 decades ஆஃப் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட்ஸை 4 டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் வெர்டிகல் பார்க்கும்போது மின்ட் அண்ட் மின்ட் டெரிவேட்டிவ்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா பெப்பர்மெண்ட் மென்தால் ஸ்பியர்மெண்ட் அண்ட் அதர் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் வெர்டிகல் பார்த்தீங்கன்னா க்ளவ் அண்ட் க்ளவ் டெரிவேட்டிவ்ஸ், இதில் க்ளவ் பேஸ்டு ஆயில்ஸ் யுகனால் அண்ட் யுகனால் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் அதர் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தேர்ட் வெர்டிகல் பார்த்தீங்கன்னா ஃபீனால் கெமிஸ்ட்ரி, இதில் அனிதோல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதர் இன்கிரீடியன்ஸில் பார்க்கும்போது யூக்லிப்டஸ் அண்ட் யூக்லிப்டால் லெமன் கிராஸ் அண்ட் மிசலேனியஸ் ஐட்டம்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஓரல் கேர் காஸ்மெட்டிக்ஸ் நியூட்ராசிட்டிகல்ஸ் ஃபார்மாசிட்டிகல்ஸ் வெல்னஸ் பெயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் பர்சனல் கேர் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இவங்களோட கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனி வந்து 70 ப்ராடக்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்றாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2025ல பார்க்கும்போது டோட்டலா 225 கஸ்டமர்ஸுக்கு இவங்களோட ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுல 44 இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 18 கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் அமெரிக்கா ஏஷியா ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா ரீஜனுக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி இவங்களோட எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்டை டைரக்ட் சேல்ஸ் வியா சப்சிடரி ஜெம் ஏரோமேட்டிக்ஸ் லிமிடெட் அண்ட் சேல்ஸ் த்ரூ தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிஸ்னு 3 வெர்டிகல்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த கம்பெனி இவங்களோட பிஸ்னஸில் ரொம்பவே ஸ்ட்ரக்சர்டாக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் 13 சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது மின்ட் அண்ட் மின்ட் டெரிவேட்டிவ்ஸ்ல இருந்து 69.12% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் க்ளவ் அண்ட் க்ளவ் டெரிவேட்டிவ்ஸ்ல இருந்து 18.90% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ரிமைனிங் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து மின்ட் அண்ட் மின்ட் டெரிவேட்டிவ்ஸ்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து 47.55% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதர் எக்ஸ்போர்ட் ரீஜன்ல இருந்து ரிமைனிங் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட்லயுமே மேஜரா பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருந்து தான் அதிகமான ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. ரீசெண்டா மிஸ்டர் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் வந்து இந்த கம்பெனியோட சேல்ஸை ஸ்லைட்டா இம்பாக்ட் பண்ணுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ் டோட்டல் இன்கம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் EBITDA நெட்வொர்க் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 53.38 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் நெட்வொர்க் பார்க்கும்போது 283.98 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 278.26 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 309 rupees சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 325 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஜெனரலா ஒரு கம்பெனியோட earnings per share இன்க்ரீஸ் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல இபிஎஸ் வந்து 11.39 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 28.53 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை ஏரோமேட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 112.41னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7659 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டர் டெய்லி பேசிஸ்ல நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸோட growth பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 11.38% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான ரெவென்யூ growthனு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 25ல 10.56% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 18.80% மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 16.02% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நெட் டெப்ட் டு டோட்டல் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.78 டைம்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஜெனரலா இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பத்தி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 18.80% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்தது இல்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். ஏரோமாட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெட், பிரிவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், கேம்லின் ஃபைன் சயின்சஸ், யாஷோ இண்டஸ்ட்ரீஸ், SH கேல்கார் அண்ட் கம்பெனிஸ் லிமிடெட், ஓரியண்டல் ஏரோமாட்டிக்ஸ் லிமிடெட் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டோட்டல் ரெவென்யூஸ்ல பார்க்கும்போது இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது நியூட்ரலா மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியா அண்ட் அப்ராட்ல ஏரோமாட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. பர்டிகுலரா இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2030ல பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி வந்து 10.1 CAGR பர்சன்டேஜ்ல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி ஏரோமாட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு பாசிட்டிவான அப்டேட் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு டாப் 10 கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து மட்டுமே மோர் தென் 56% ஆஃப் ரெவென்யூஸ் வந்துட்டு இருக்கு. இன் கேஸ் இந்த கஸ்டமர்ஸ் கூட இருக்கிற லாங் டர்ம் அக்ரிமெண்ட் பிரேக் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவென்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் இயர் 25ல மேஜர் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரியா USA இருந்திருக்கு. மோர் தென் 31% ஆஃப் டோட்டல் ரெவென்யூஸ் வந்து USA ரீஜன்ல இருந்து மட்டுமே அச்சீவ் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா மிஸ்டர் ட்ரம்ப் வந்து அதிகமான GSTs லெவி பண்ணிட்டு இருக்காங்க. இன் கேஸ் இந்த சிச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட எக்ஸ்போர்ட் ரெவென்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த IPOல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் இந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் பாரோயிங்ஸை செட்டில் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் IPO டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த IPO ஆகஸ்ட் 19 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 21 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 2 rupees per share அண்ட் ஒரு லாட்டுக்கு 46 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த IPOவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 451.25 crores அண்ட் இதுல 175 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டென்டேட்டிவ் ஷெட்யூல்ஸ் பத்தி பார்க்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 22 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த IPOவோட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 26. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பார்க்கும்போது 55.06% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்தாலே ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா ஜெம் ஏரோமாட்டிக்ஸ் IPOவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த IPO வந்து 41 rupees பாசிட்டிவ் GMPல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 12% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. பட் இந்த GMP வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த GMP வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த IPOல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கவுண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த IPOல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.